சீனாவை சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ஈரானுடைய நிலத்தடி ஏவுகணை திறன்கள் குறித்த அமெரிக்க உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் ட்ரம்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இவ்வளவு காலமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எந்த தீர்மானம் வந்தாலும் அதை இஸ்ரேலை ஆதரிச்சுக்கிட்டு அமெரிக்கா வீட்டோவை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். முழுவதுமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அந்த நிலை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவுடைய நேச நாடுகள் யார் எந்த தீர்மானம் ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் உடனடியாக ரஷ்யா தலையிட்டு தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துகிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 2 ஆண்டு கால யுத்தம் பாலஸ்தீனத்தில் 1,00,000க்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொள்வதற்கு காரணமாக அமைந்ததோடு அங்கிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் நிரந்தர ஊனமுற்றவர்களாக ஆகும் வகையில் கடுமையான பேரழிவை அவர்கள் சந்தித்தார்கள். ஒரு இடம் விடாம அத்தனை இடங்களுமே காசாவில் அழிக்கப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் தற்போதும் கூடாரங்களில் தான் வாழ்ந்து வருகிறார்கள் என்பது உலகுக்கே தெரிந்த ஒரு பேருண்மையாக இருக்கக்கூடிய தருணத்தில் பாலஸ்தீனத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவு என்கிற புதிய மதிப்பீடுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாலஸ்தீன மத்திய புள்ளியியல் பணியகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை இன்றைக்கு அனடோலு நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அதிலே வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் உலக அளவில் பாலஸ்தீன மக்களுடைய மக்கள் தொகை 15.5 மில்லியனாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் பாலஸ்தீனர்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் என்கிற தரவுகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாலஸ்தீனத்துக்கு உள்ள வசிக்கக்கூடிய மக்கள் 7.4 மில்லியன் பேர் உட்பட என்கிற தரவுகள் நமக்கு காட்டுகின்றன. 7.4 போது கிட்டத்தட்ட 74 லட்சம் மக்கள் பாலஸ்தீனத்துக்குள்ள காசா பிளஸ் வெஸ்ட் பேங்க்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற தரவுகளும் அதிலே கிடைப்பதோடு சேர்த்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை தான் 15.5 மில்லியனை எட்டி இருக்கிறது. இதுல சுமார் 8.1 மில்லியன் பாலஸ்தீனர்கள் புலம்பெயர் நாடுகளில் வசிப்பதாக இந்த பணியகம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 81 லட்சம் மக்கள் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாலஸ்தீன மக்கள் அதை தாண்டி காசா அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைகளில் தான் மற்றவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்கிற தரவுகள் அதிலே காட்டப்படுகிற அதே நேரத்தில் 2025 ஆண்டினுடைய இறுதியில் சட்டவிரோத குடியேற்றங்கள் அதே போன்று ராணுவ தளங்களுடைய எண்ணிக்கை 645 பாலஸ்தீன அப்பாவிகள் வாழக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேல் உயர்த்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அப்பாவி பாலஸ்தீன மக்களுடைய இடத்தை அபகரிச்சது மட்டுமல்லாம அதற்குள்ள இஸ்ரேல் ஒரு நாட்டை உருவாக்கினது மட்டுமல்லாம அந்த நாடு இருக்கக்கூடிய பகுதியை தவிர்த்து பாலஸ்தீன மக்கள் வாழக்கூடிய பகுதிகளை ஒரு நாடாக ஒப்புக்கொள்ளவும் மறுக்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதனுடைய நேச நாடுகளும். அதை தாண்டி நடக்கக்கூடிய விவகாரங்களை பொறுத்தவரையில் காசா மக்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே கிட்டத்தட்ட 645 ராணுவ தளங்களை அமைத்து அந்த மக்களை தினம்தோறும் வதை கொடுத்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் உலகம் முழுவதும் பாலஸ்தீன மக்களுடைய மொத்த எண்ணிக்கை 1.5 கோடி என்கிற தரவுகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஒரு மாபெரும் நாடாக வாழ வேண்டிய மக்கள் 1.5 கோடி என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இலங்கை மக்களுடைய எண்ணிக்கைக்கு நிகரான எண்ணிக்கையிலான மக்கள் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம நாட்டில் 1.5 கோடி to 2 கோடி மக்கள் இருக்கிறோம். பாலஸ்தீன மக்களும் 1.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு இவ்வளவு மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இருக்க வேண்டியவர்கள் நாடற்று திக்கற்று வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற அவலமான கவலைக்குரிய செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு மேலதிகமாக வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகள் இருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய பதில் ட்ரம்ப் எதிர்பார்த்ததை போன்று சரணடைதலாக இருக்கவில்லை. எனவேதான்
ட்ரம்ப் ஈரானுடைய அமெரிக்காவுக்கான பதிலை நிராகரித்திருக்கிறார் என்கிறது ஈரானுடைய அறிவிப்பு. ஈரான் ஏற்கனவே ட்ரம்புக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா தரப்பு கொடுத்திருந்த 14 நிபந்தனைகளுக்கு பதில் அளிச்சிருந்தாங்க. அந்த பதில்களை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதுக்கான காரணமே அவரை நாங்கள் சரணடைவோம் என்று எதிர்பார்த்தார். சரணடைதல் அதில் இல்லை எனும் போதுதான் அவர் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் என்று சொல்லி மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவரை ஆதாரம் காட்டி இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக பிராந்திய தளங்களுக்குள் அமெரிக்க ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடாது. அப்படி அமெரிக்கா தன்னுடைய படைகளுக்கான ஆயுதங்களை கொண்டு சென்றால் கண்டிப்பாக ஈரானுடைய பாதுகாப்பு படைகள் அதற்கு எதிராக தாக்குதல் நடத்தும் என்கிற செய்திகளை இன்றைக்கும் IRGC வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஹொர்முஸ் நீர்நிலை பகுதி வழியாக ஈரானுடைய ஆயுத படைகள் மொத்த கண்ட்ரோலை பேணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹொர்முஸ்ங்கிறது ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதியாக இப்ப இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளராக இருக்கிற பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்ரமீனியா அவங்க மேலதிகமாக சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த ஹொர்முஸ் பகுதியை கடக்க விரும்புகிற எந்த கப்பலாக இருந்தாலும் அவர்கள் பாதிப்பில்லாத பயணத்தை உறுதிப்படுத்துகிற வகையில் ஈரானுடைய ஆயுத படைகளோடு பேசி அவர்களுடைய மேற்பார்வையின் கீழ் நீங்கள் பயணிக்க முடியும். இந்த நீர்வழி பகுதியில் IRGC-னுடைய கடற்படை தான் முழுவதுமான கட்டுப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு IRGC வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். எனவே அமெரிக்கா எக்காரணம் கொண்டும் வான்வழியாக ஆயுதங்களை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தளங்களுக்கு, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தன்னுடைய தளங்களுக்கு கொண்டு வந்தாலும் ஹொர்முஸ் வழியாக கொண்டு போனால் தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லி வெளிப்படையாகவே ஈரான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய நிலத்தடி ஏவுகணை திறன்கள் குறித்த அமெரிக்க உளவுத்துறையினுடைய அறிக்கைகள் ட்ரம்புக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நமக்கு தெரியும், அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அதே போன்று அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் போன்றவர்கள் அவர்களுடைய மத்திய கிழக்குக்கான தூதர்கள் என்று எல்லோருமே திரும்ப திரும்ப சொல்லி வந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஈரானுடைய எல்லா ஆயுத திறனையும் 50 அழிச்சிட்டோம், 60% அழிச்சிட்டோம், 70% அழிச்சிட்டோம்னு கடைசியா 90% அழிச்சிட்டோம், காலி பண்ணிட்டோம் சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற பெஞ்சமின் நெத்தன்யாகு அவருடைய பங்குக்கு ஆமா 90% அழிச்சிட்டோம் சொல்லி இருந்தார். இப்படியே அவங்க பேசிக்கிட்டே தெரிஞ்சாங்க. ஆனா இன்றைக்கு அமெரிக்காவுடைய உளவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளை தி நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்கிறது. அந்த தரவுகள் பிரகாரம் நம்ம பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, ஈரானுடைய நிலத்தடி ஏவுகணை திறன்கள் மிக அதிகமாகவே இருக்கிறது. தெளிவாகவே அவர்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல நாட்கள், பல மாதங்கள், ஆண்டு கணக்கில் அவங்க யுத்தம் பண்ணுவதற்குரிய கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கிறது என்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. குறிப்பாக ஈரான் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தன்னுடைய பங்கர்கள் இருக்கக்கூடிய ஏவுகணை வசதிகளில் 90% மீண்டும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது. நாடு முழுவதுமே அவங்க ஈரானை பொறுத்தவரையில் அது எந்த நகரத்தை எடுத்துக்கிட்டாலும் ஏவுகணை நகரங்கள் என்று பேசப்படுகிற அளவுக்கு எல்லா நகரங்களுக்கு கீழே அண்டர் கிரவுண்ட்ல பங்கர்ல அவங்க ஏவுகணைகளை குவித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அது எல்லா ஏவுகணை தளங்களையும் அவங்க சிறப்பாக பராமரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் கண்டறிந்திருக்கின்றன. அமெரிக்க அதிபருக்கு இந்த தகவலை சொல்லி இருக்கின்றன என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக முக்கியமான ஆயுதங்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகிறது அமெரிக்காவிலே என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய உளவுத்துறை அமெரிக்க அதிபருக்கு சொல்லி இருக்கிறார்கள். நம்ம எல்லா பக்கமும் யுத்தம் யுத்தம் போனோம், ஆனா நம்ம கிட்ட தேவையான முக்கியமான ஆயுதங்களுக்கு மிகப்பெரிய பற்றாக்குறை இருக்கிறது என்றும் சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல தான் அமெரிக்காவுக்கு ஆயுத பற்றாக்குறை, ஆனா ஈரானுக்கு எந்த ஆயுத பற்றாக்குறையும் இல்லை என்கிற அளவுக்கு தெஹ்ரான் தன்னுடைய ஏவுகணை கிடங்கினுடைய பெரும் பகுதியை பாதுகாத்திருக்கிறது. இது வாஷிங்டனுக்கு மிகப்பெரிய சவாலை உருவாக்கி இருக்கிறது என்கிற செய்திகள் தான் இன்றைக்கு அதிர்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாம, செயற்கைக்கோள் படங்கள், மேம்பட்ட கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மதிப்பீடுகளை அமெரிக்காவுடைய உளவுத்துறை செய்திருப்பதாகவும், ஈரானுடைய நிலத்தடி சேமிப்பு கிடங்குகள்ல ஏவுதள வசதிகள்ல 90% மேலதிகமான ஆயுதங்கள் அப்படியே இயங்கி வருகின்றன, தெளிவாக கைவசம் இருக்கிறது என்று அவர்கள் கண்டறிந்திருப்பது மட்டுமல்லாம, ஹொர்முஸ் ஜலசந்தியை நோக்கி இருக்கக்கூடிய 33 ஏவுகணை
ஏவுகணை தளங்கள்ல 30 தளங்களுக்கான செயல்பாடுகள் ஈரானிடத்தில் தெளிவாகவே இருக்கிறது. ஹொர்முஸ் ஜலசந்தியை நோக்கி 33 ஏவுகணை ஏவுதளங்கள் இருக்கிறது ஈரானிடத்தில் என்று சொல்லியும், அதுல 3 ஏவுகணை தளங்கள் தான் இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதல்கள்ல தற்போது செயல்பாடு இல்லாமல் இருக்கிறதே தவிர மீதி 30 ஏவுகணை தளங்களுமே செயல்படுகிற நிலையில் தான் இருக்கிறது. எனவே ஹொர்முஸ்ல எனி டைம் அவங்க அட்டாக் பண்ண முடியும் என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக யுத்தத்துக்கு முன்னாடி ஈரானிடம் இருந்த நடமாடும் ஏவுதள வசதிகள்ல 70% ஈரான் பாதுகாத்திருக்கிறது. அதாவது மூவபிள் தளங்கள் அவங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய ஏவுகணைகள்ல லாரி மாதிரி சிஸ்டத்துல ஏத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சு தான் ஏவுவாங்க. அதுக்கு மூவ் பண்ணி தான் அட்டாக் பண்ற ஏவுதளம் என்று சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஏவுதளங்களையும் 70% மேற்பட்டதை 70% மேற்பட்டதை அவங்க பாதுகாத்து இருக்கிறாங்க என்று சொல்லியும், ஏவுகணை கையிருப்பில் கிட்டத்தட்ட 70% இன்னும் அப்படியே இருக்கிறது மேலதிகமாகவும் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஈரானுடைய ராணுவத்தை அழிச்சிட்டம் என்று சொல்லி சொன்னதெல்லாம் வெற்று வார்த்தைகளாக மாறி இருக்கிறது அமெரிக்காவுக்கும் அவர்களுடைய தலைவர்களுக்கும் என்கிற அதிர்ச்சி செய்திகளுக்கு மத்தியில தான் சீனாவை சென்றடைந்திருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். சீனாவினுடைய அதிபர் பேச இருக்கிறாரு. அந்த பேச்சுவார்த்தைகள்ல குறிப்பாக ஹொர்முஸ் நீர்நிலப்பரப்புல ஒரு சமாதானத்தை கொண்டு வருவதற்கு நீங்க ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கணும் என்றெல்லாம் அமெரிக்க அதிபர் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடைசியில் சீனாட்ட போய் கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாரு. இருந்தாலும் இன்றைக்கு போய் சேர்ந்திருக்கிறார். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நாளைய தினம் தான் நடைபெற இருக்கிறது என்கிற நிலையில தான் சீனாவினுடைய ஒரு எண்ணெய் கப்பல் மீண்டும் ஹொர்முஸ் ஜலசந்தியை வெற்றிகரமாக கடந்திருக்கிறது. 2 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய டேங்கர் கப்பல் அது. 2 மில்லியன் பேரல்கள் போது 20 லட்சம் பேரல்கள் அதுல இருக்குது. இதை ஏற்றிக்கொண்டுதான் ஹொர்முஸ் ஜலசந்தி வழியாக சீனாவினுடைய சூப்பர் டேங்கர் கப்பல் கடந்து போயிருக்கிறது. குறிப்பாக இந்த கச்சா எண்ணெய் ஈராக்ல இருந்து அவங்க வாங்கி இருக்கிறாங்க. ஈராக்கினுடைய கப்பல் தான் தற்போது கடந்து சென்றிருக்கிறது. யுவான் ஹுவாஹு என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் தான் இந்த கப்பல் என்று சொல்லி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. தற்போது ஓமான் வளைகுடாவுக்கு அருகில இந்த கப்பல் நங்கூரமிடப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த கப்பலை எங்க நிறுத்தி இருக்கிறாங்களோ அதுக்கு பக்கத்தில் தான் அமெரிக்காவினுடைய ராணுவம் ஈரானை முற்றுகையிட்டுக் கொண்டு கப்பல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பக்கத்திலே போய் கப்பலை நிறுத்தி வச்சுக்கிட்டு நாங்க இங்க தாண்டா இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு சீனா சொல்லி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஏற்கனவே கடந்த வாரம் யுஏஇனுடைய ஒரு பெரிய எண்ணெய் டேங்கர் மேல ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் தாக்குதல் நடத்தியது என்கிற செய்திகள் வெளியாகி இருந்த நேரத்தில் அந்த ஆளில்லா விமான தாக்குதலுக்கு உண்டான யுஏஇனுடைய கப்பல்ல இருந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி அபுதாபியினுடைய தேசிய எண்ணெய் நிறுவனத்துடன் தொடர்புடைய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். கடந்த வாரம் தான் இது தாக்குதலுக்குள்ளாகி இருந்தது. தற்போது ஓமான் கடற்பரப்புல இந்த எண்ணெய் கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு தரவுகள் தெரிவிப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே யுஏஇக்கும் ஈரானுக்கும் இடையிலான கோபங்கள் பிரச்சனைகள் உச்சம் தொட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்களோடு தொடர்பு வைத்திருந்ததாக கூறி குற்றச்சாட்டில் 21 லெபனானிய நபர்கள் மற்றும் குழுக்கள் மீது யுஏஇ ஐக்கிய அரபு எமிரகம் தடைகளை விதித்திருக்கிறது. அவர்களை கருப்பு பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். பயங்கரவாத அமைப்புகளாக கருதப்படும் குழுக்களுக்கு ஆதரவளித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட 16 லெபனானை சேர்ந்த நபர்களும் ஐக்கிய அரபு அமீரகத்தை சேர்ந்த 5 அமைப்புகளும் இதிலே அடங்கும் என்பதுதான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள். 5 அமைப்புகள் 5 இயக்கங்களுக்கும் 16 தனிநபர்களும் இவங்க ஹிஸ்புல்லாக்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு என்று சொல்லி முத்திரை குத்தித்தான் யுஏஇ இந்த தடைகளை விதித்திருக்கிறது. எதிர்வருகிற 24 மணி நேரங்களுக்குள்ளாக வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ளாக இவர்களுடைய எல்லா சொத்துக்களையும் முடக்க வேண்டும் என்கிற அறிவிப்பையும் யுஏஇ விடுத்திருக்கிற அதே நேரத்தில் நாளைய தினம் அதாவது வியாழக்கிழமை இந்தியாவினுடைய நியூ டெல்லியில பிரிக்ஸ் நாடுகளுடைய 2026ஆம் ஆண்டுக்கான மாநாடு நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஈரான் இந்தியாவிடத்தில் கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை பிரிக்ஸ் நாடுகளுக்கு இந்தியா தான் தலைமை வகிக்கிறது. எனவே பிரிக்ஸ் நாடுகள் அனைத்தும் சேர்ந்து கண்டன அறிக்கை வெளியிட வேண்டும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக என்று சொல்லி இந்தியாவை அவங்க வலியுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதை இந்தியா எந்த அளவுக்கு செய்யும் என்கிற
கேள்வி எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல தான் நாளையும் நாளை மறுநாளும் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. பொதுவாக பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த 5 நாடுகள் தான் இந்த பிரிக்ஸ் நாடுகள்ல இருந்த நாடுகளாக இருந்தது. ஆனா அதற்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னு கேட்டா இந்த 5 நாடுகளுக்கு மேலதிகமாக சில நாடுகளையும் பிரிக்ஸ் கூட்டணியில இணைச்சுக்கிட்டாங்க. குறிப்பாக ஈஜிப்ட், எத்தியோப்பியா, இந்தோனேஷியா, ஈரான், யுஏஇ ஆகிய நாடுகள். மொத்தம் 10 நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடியதை பார்க்க முடியும். இந்த கூட்டமைப்பு மாநாடு நடைபெறுகிறது. இதுல தான் ஈரான் மீதான தாக்குதலுக்கு கண்டன அறிக்கை வெளியிட வேண்டும் என்று ஈரான் கோரினாலும் அதில் ஒரு மிகப்பெரிய சங்கடம் என்ன இருக்குதுன்னு கேட்டா யுஏஇயும் இந்த மாநாட்டிற்கு வருகிறது. யுஏஇ பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறதுனால மாநாட்டுக்கு வர்றாங்க. எனவே இந்த மாநாட்டில் யுஏஇ ஈரானுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கிறதுனால இப்படி ஒரு கண்டனத்தை வெளியிடுவதில் இந்தியாவுக்கு ஒரு மாபெரும் தர்ம சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு மேலதிகமாக பஹ்ரைன் தலைமையில் யுஎன்ல ஒரு ரெசல்யூஷன் வர இருக்கிறது. ஈரானுக்கு எதிராக ஹொர்முஸ் ஜலசந்திக்கு அதை திறக்கணும், அதை ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி ஐநாவில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வர போறாங்க. அதுக்கு இதுவரைக்கும் உலகத்தில் ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளாக இருக்கிற 193 நாடுகள்ல 112 நாடுகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, கசகஸ்தான், கென்யா, செனகல், அர்ஜென்டினா, அதே போன்று யூரோப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய 28 அல்லது 29 நாடுகள், அதே நேரத்தில் வளைகுடா கல்ஃப் கண்ட்ரீஸ் நாடுகள் என்று எல்லா நாடுகளுமே இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கின்றன. ஆனால் இந்த எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் ரஷ்யா என்ன ரெசல்யூஷனை நீங்க கொண்டு வந்தால் நாங்கள் வீட்டோவை பயன்படுத்துவோம் என்று சொல்லிட்டாங்க. எனவே இவங்க அத்தனை பேரும் ஆதரிச்சாலும் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக வீட்டோ பவரை யூஸ் பண்ணினாங்கன்னா இந்த தீர்மானம் குப்பைக்கு போய்விடும். எனவே இவ்வளவு காலமாக பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக எந்த தீர்மானம் வந்தாலும் அதை இஸ்ரேலை ஆதரிச்சுக்கிட்டு அமெரிக்கா வீட்டோவை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி பாலஸ்தீனத்தினுடைய உரிமைகளை பற்றி பேசுவதற்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள். முழுவதுமாக இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அந்த நிலை இன்றைக்கு அமெரிக்காவுக்கு வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அமெரிக்காவுடைய நேச நாடுகள் யார் எந்த தீர்மானத்தை ஈரானுக்கு எதிராக கொண்டு வந்தாலும் உடனடியாக ரஷ்யா தலையிட்டு தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துகிறது. கடந்த ஆண்டும் நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் திருமறை குர்ஆனுடைய வழிமுறைகள் பிரகாரம் கூட்டு குர்பான் திட்டத்தில் குர்பானி பங்குகளை இணைத்து ஏழை எளிய மக்களுக்கு அதனுடைய பலனை கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்திருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அடிப்படையில் இம்முறையும் அதே போன்று கூட்டு குர்பானி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான நபிமொழி திர்மிதி, இப்னு மாஜா உள்ளிட்ட பல நபிமொழி கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் ஒரு பயணத்திலே இருந்தபோது மாட்டிலே 7 பேரும் ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு குர்பானியில் ஒன்றிணைந்தோம் என்று சொல்லுகிறார்கள். எனவே கூட்டு குர்பான்ல நம்ம இங்க ஒட்டகம் கிடையாது ஸ்ரீலங்கால. ஒரு மாடு தனியாக நீங்க வாங்கி குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதற்கான தொகை 3 லட்சங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் ஒரு பங்காக கொடுக்கணும்னு விரும்பினீங்க என்று சொல்லி சொன்னா 7 பேர் இணைந்து ஒரு பங்கு என்கிற விதத்தில் ஒரு பங்கினுடைய விலை 43,000 இலங்கை ரூபாய்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு இதனுடைய பலன்கள் போய் சேரும் விதமாக இந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்திலே இணைய விரும்புகிற சகோதரர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு உங்களுடைய குர்பானுடைய பங்குகளுக்கான பணத்தொகைகளை அனுப்பி வைக்க முடியும். வெளிநாடுகளிலிருந்து இணைய விரும்புகிற சகோதரர்கள் இதற்கான பணத்தை அனுப்ப முடியாது எனும் பட்சத்தில் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா எப்படி நீங்கள் பணம் அனுப்புவது என்கிற விவரங்கள் நம்ம உங்களுக்கு சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே ரஷ்யா வீட்டோ பயன்படுத்தலைன்னா சீனா பயன்படுத்துவாங்க. எனவே சீனாவும் ரஷ்யாவும் ஈரானை சேஃப்கார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின் பைஸ் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு நிறைய வீடியோக்களை இந்த நடக்கிற மத்திய கிழக்கினுடைய பிரச்சனைகள் தொடர்பாகவும் அது அல்லாத பல பிரச்சனைகள் தொடர்பாகவும் நம்ம தெளிவூட்டல் வீடியோக்களை வழங்கிக்கிட்டே இருக்கிற உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அதிலே தெரிந்து கொள்ள முடியும். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.